பண்டாரவளை பூனாகல பகுதியில் கடந்த 4ஆம் திகதி மாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை விபத்தில் உயிரிழந்த சிலரின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன. பூனாகலை பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களில் சிலர் பதுளை மற்றும் தேத்தலாவை வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்தனர். இதேவேளை தேத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பஸ்ஸின் சார்ந்தே சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறியுள்ளதாக வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்தனர். அவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நடத்துனருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தேத்தலாவை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுவதோடு அவர்களின் உடல்நிலை தேறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏனைய 5 சாதாரண வாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பதுளை பொது வைத்தியசாலையில் 6 சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை விபத்தில் உயிரிழந்த மேலும் சிலரின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பூனாகலை பகுதியைச் சேர்ந்த 54 வயதான சின்னம்மாள் என்ற வயது முதிர்ந்த பெண்ணின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன. பண்டாரவளை அம்பைத்தன்னகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சமந்த ரத்நாயக்கவின் இறுதிக்கிரியைகளும் இன்று பிற்பகல் நடைபெற்றன. இதேவேளை அம்பைத்தன்னகம பகுதியைச் சேர்ந்த 16 வயதான நிமேஷாவின் இறுதிக்கிரியைகளும் இன்று மாலை நடைபெற்றன. பூனாகலை 1ஆம் பிரிவைச் சேர்ந்த 58 வயதான RDPSN என்பவரின் இறுதிக்கிரியைகளும் இன்று நடைபெற்றன. அத்துடன் ஹாலியல்ல மொரகல்ல பகுதியைச் சேர்ந்த சத்தியசீலன் பழனியாண்டி என்ற இளைஞனின் இறுதிக்கிரியைகளும் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை இன்று மாலை பண்டாரவளை நகரம் இவ்வாறு காட்சி அளித்தது. இந்த கொடூர பஸ் விபத்தில் பலியானவர்களை நினைவு கூர்ந்து இவ்வாறு கடைகள் அனைத்து மூடப்பட்டு துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை விபத்துக்குள்ளான பஸ் குறிப்பிட்ட இடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. தமது பூர்வீக காணிகளை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி வடபகுதி மக்கள் சிலர் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீடு மீதான ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு நீதிமன்றம் இன்று திகதி நிர்ணயித்துள்ளது. இதற்கமைய அடுத்த வருடம் ஜனவரி 24ஆம் திகதி பிரதிவாதிகளை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடபகுதியில் உள்ள 2176 பேர் 3 மேன்முறையீடுகளின் மூலம் இந்த விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விடயங்களை சமர்ப்பித்துள்ளனர். அனில் குணரத்ன மற்றும் மாலனி குணரத்ன ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. யாழ் மாவட்ட செயலாளர், யாழ் அளவையியல் உத்தியோகத்தர், காணி சுவீகரிப்பு உத்தியோகத்தர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் இந்த மேன்முறையீடுகளில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் மக்களின் வீடுகள் அளிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த பகுதியில் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தியும் தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த முத்தையா பிள்ளை தம்பிராசா உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். யாழ் கோட்டை பகுதியில் உள்ள முனியப்பர் ஆலயத்துக்கு முன்பாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். வலிகாமம் வடக்கில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழும் மக்களின் வீடுகளை இடித்தளிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மீள் குடியேற்றப்பட வேண்டும் என்றும் தடுப்பு காவலில் உள்ள அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் தம்பிராசா கேட்டுள்ளார். தமிழ் மக்களுடன் நல்லுறவை பேணும் வகையில் யுத்தத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களை அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளை மாலை வரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாக தெரிவித்த முத்தையா பிள்ளை தம்பிராசா யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்ப உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பிலிப்பிட்டி கல்வி வலயத்தின் ஹேஎஸ் தமிழ் கனிஷ்ட வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வொன்றை பெற்றுத்தர கோரி 2வது நாளாகவும் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் அம்பிலிபிட்டிய கல்வி வலயத்துக்கு கீழ் ஹேஎஸ் தமிழ் கனிஷ்ட வித்தியாலயம் இயங்கி வருகிறது. இந்த பாடசாலையில் 311 மாணவர்கள் கல்வி பயில்கின்ற நிலையில் 8 ஆசிரியர்கள் மாத்திரமே அவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகின்றனர். ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் என்று சொல்லும் அளவுக்கு 3 பேர் மாத்திரமே இருக்கின்றார்கள். மொத்தமாக எமது பாடசாலையில் காணப்படுகின்ற ஆசிரியர் எண்ணிக்கை
8 அதிபரோடு 8 காணப்படுகின்றது. ஆயினும் சுற்று நிருபத்தின் அடிப்படையில் எமக்கு தேவையான ஆசிரியர்கள் எண்ணிக்கை 16. அந்த வகையில் எமது பாடசாலையில் ஆரம்ப கல்விக்கு இன்னும் 3 ஆசிரியர்களும், மேலும் இடைநிலை பாடங்களுக்கான தொழில்நுட்பம், வரலாறு, புவியியல், குடியுரிமை கல்வி, சமயம், சுகாதாரம் இப்படியான பல பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. இந்த பாடசாலைக்கு மேலும் 8 ஆசிரியர்கள் தேவைப்படுவதாக கூறி நேற்றைய தினம் பெற்றோர், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். தமது பிரச்சினைக்கு உரிய தீர்வு ஒன்று நேற்றைய தினம் கிடைக்காத நிலையில் இன்றும் அவர்கள் தமது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தனர். பாடசாலையை பொறுத்தளவில் கடந்த காலங்களாக ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுது. இதேவேளை அம்பிலிப்பிட்டிய கல்வி வலயத்தின் திட்டமிடல் உதவி கல்வி பணிப்பாளரான பாலித்த சந்திரலால் பாடசாலைக்கு இன்று சமூகம் அளித்திருந்து நிலைமைகள் குறித்து ஆராய்ந்துள்ளார். நிலைமைகளை ஆராய்ந்து தற்காலிக தீர்வு ஒன்று பணிப்பாளரினால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட போதிலும் பிரதேச மக்கள் தமக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுத்தரக் கோரியதை அடுத்து அங்கு அமைதியின்மை நிலவியது. ஹேஎஸ் தமிழ் கனிஷ்ட வித்தியாலயத்தில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் அம்பிலிப்பிட்டிய வலய கல்வி பணிப்பாளர் YP ஆரியப்பாலவை தொடர்பு கொண்டு கேட்டது. குறித்த பாடசாலைக்கு 8 ஆசிரியர்கள் தேவைப்படுவதாகவும் இந்த பிரச்சினை குறித்து தான் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்து எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்குள் நிரந்தர தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுப்பதாகவும் அம்பிலிப்பிட்டிய வலய கல்வி பணிப்பாளர் YP ஆரியப்பால நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். அத்துடன் தான் நாளைய தினம் ஹேஎஸ் தமிழ் கனிஷ்ட வித்தியாலயத்துக்கு விஜயம் செய்து அங்கு எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து ஆராய உள்ளதாகவும் அவர் இதன்போது கூறினார். மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது தலைக்கவசம் அணிவது தொடர்பான சட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளது. தலைக்கவசத்தின் பட்டிகள் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுடன் முகம் தெளிவாக தெரியக்கூடிய வகையில் தலைக்கவசம் காணப்பட வேண்டும் என போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. புதிய ஒழுங்கு விதிகளுக்கு அமைய தலைக்கவசம் அணிகின்றவர்கள் தொடர்பில் வாகனம் போக்குவரத்து ஒழுங்கு விதிகளை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் கூறியுள்ளது. நாட்டில் உடனடியாக நல்லாட்சியை நிலைநிறுத்த கோரி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு இயக்கம் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. இன்று மாலை ஆரம்பமான இந்த போராட்டத்திற்கு கட்சி ஆதரவாளர்கள் 3 திசைகளில் இருந்து வந்து கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக கூடினர். கொழும்பு டெக்னிக்கல் சந்தையிலிருந்தும், கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலிருந்தும், லேக் சுற்றுவட்டத்திற்கு அருகிலிருந்தும் அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தனர். மாலை 5 மணியளவில் கொழும்பு கோட்டைக்கு முன்பாக ஒன்று கூடியவர்கள் அங்கு சில மணித்தியாலங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதி சபாநாயகர் இன்று காலை ஹபராதுவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் கருத்து தெரிவித்தார். දවසෙන් දවස විවිධ යෝජනා ගේනවා පක්ෂය ශක්තිමත් කරන්න. சக்தியை வலுப்படுத்த நாளுக்கு நாள் புதிய திட்டங்களை கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செயற்திட்டங்கள் நாளுக்கு நாள் வலுவடைகின்ற போது ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகள் இன்று வழங்கப்பட்ட இந்த கோழி குஞ்சுகள் போன்றுதான் இருக்கிறது. பிராய்லர் கோழி குறைந்தபட்சம் 40 நாட்களுக்கேனும் இருக்கும். இன்று நியமிக்கப்பட்ட தலைமைத்துவ சபை பிராய்லர் கோழி போன்றுதான் இருக்கும். ரணில் விக்ரமசிங்க மහත්තයා බ්‍රොයිලර් කෙනෙක්ගේ මිලටවත් මං හිතන්නේ මිල කරන්න බෑ. திவினகும திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கோழி குஞ்சுகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எதிர்வரும் வாரம் இலங்கையில் ஆரம்பமாக உள்ள 2013ஆம் ஆண்டிற்கான பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்கின்றமை குறித்து பல்வேறு தரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றமை குறித்து இந்திய அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து ஆராய்ந்து பார்த்தோம்.
பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் அல்லது மாநாட்டை வேறொரு நாட்டில் நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமரிடம் கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் அல்லது மாநாட்டை வேறொரு நாட்டில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமரிடம் கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து இந்த வருட ஆரம்பத்தில் இந்தியாவின் பங்கேற்பு குறித்து பிரச்சனைகள் எழுந்தன. கொழும்பில் நடைபெறவுள்ள மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என கோரி தமிழ்நாட்டு ராஜ்யசபாவின் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் பங்கேற்பதற்கான அனுமதியை காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழு வழங்கியிருந்தது. சர்வதேச மட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் அவ்வாறே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றே அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாநாடு இந்திய இலங்கை பிரச்சினை என கருத்தில் கொள்ளாது நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அந்த குழுவின் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வாராயின் அதற்கான பெருவேற்றை ஆளும் கட்சி அனுபவிக்கும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி கடந்த 31ஆம் தேதி தெரிவித்திருந்தார். இதற்கமைய இந்திய பிரதமர் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடிய பிரதமரை பின்பற்றி தாம் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதில்லை என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் இந்த மாத ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். மக்கள் 41 லட்சம் மக்கள் அங்கே இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் வாழ்கிறார்கள். அதனால் பிரதம அமைச்சர் அவர்கள் முதலிலே அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்திக்க வேண்டும். அதற்கு பின்னாலே கொழும்புக்கு செல்வார்களானால் அவர்களை தமிழ் மக்களை நாம் முழுமையாக அவர்களுக்கு துணை நிற்கிறோம் என்பதை உலகம் முழுவதும் அறிய செய்யலாம். நமது நாட்டில் உள்ள கொள்கையை போன்றே வெளிநாட்டு கொள்கைகளும் காணப்படுகின்றன. அதனால் மிகவும் அவதானத்துடனே தீர்மானங்களை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோன்று அரசாங்கம் என்ற விதத்தில் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டே தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் காணப்பட வேண்டும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதனை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுடன் குழப்பிக் கொள்ளாது பிரதமர் மன்மோகன் சிங் கொழும்பிற்கு செல்ல வேண்டும். இந்தியா மாநாட்டை புறக்கணிப்பதனூடாக இலங்கையை புறக்கணித்து அதனூடாக மாநாட்டின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்குவதற்கு எதிராக வாக்கை பதிவு செய்ய முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்ள வேண்டும் என இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி தெரிவிக்கின்றார். இந்திய காங்கிரஸ் கட்சியின் அபிலாஷைகளை விடவும் இந்தியாவின் தேசிய ரீதியிலான அபிலாஷைகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் உயர்ந்த மதிப்பளிப்பதாயின் பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் எனவும் யாழ்ப்பாணத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் எனவும் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார்.